நமது ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாரும் நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் உங்களை சந்திக்கும் முறை தேவன் கொடுத்த வாழ்ப்புக்காக தேவனுக்கு நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். நம் வேதத்தை குறித்து தியானம் செய்து கொண்டு வருகிறோம். ஆதியாகமம், யாத்திராகமம், எண்ணாகமம், லேவியாகமம், ஆதியாகமம், யாத்திராகமம், எண்ணாகமம், லேவியாகமம், உபாகமம், இந்த ஐந்து புத்தகங்களின் பஞ்சாகமம் என்று சொல்கிறோம். இதை எழுதினவர் மோசே. சுமார் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 1400 1600 வருடங்களுக்குள் உள்ளாக 1500 வருடங்கள் என்று வைத்துக்கொள்வோம். அந்த காலகட்டத்திலே எழுதினதாக சொல்கிறார்கள். நம் ஆதியாகமம் மொத்தம் ஆதியாகமம் 50 புத்தகங்கள். அதில் தேவன் வானத்தையும் பூமியையும் சகல விருட்சங்களையும் ஜலத்தையும் ஜலத்தின் ஜீவராசிகளையும் மனிதனையும் எல்லாவற்றையும் படைத்தார். ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார். அதிலே ஆதாமையும் ஏவாளையும் வைத்தார். அவர்கள் பாவம் செய்தார்கள். அந்த இடத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். பாவத்திற்கு தண்டனை வந்தது. அங்கே நியாய தீர்ப்பும் நடந்தது. ஆதாமும் ஈவாளும் ஒன்றாய் இணைக்கிறார்கள். காயின் பிறந்தான். இப்படி ஆதியாகம புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக யாத்திராகமம். இதை எழுதினவரும் மோசே தான். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 1:8 வசனம். யோசேப்பை அறியாத ஒரு ராஜா, யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எகிப்துக்கு ராஜாவானார். அந்த காலத்திலே, அந்த 1500 வருடங்கள் காலத்திலே யார் ராஜாவாக வந்தாலும் எகிப்திற்கு அவர்கள் பேர் என்னதான்? அவர்கள் பேர் வேறு எதுவாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் பேர் பார்வோன் என்று கூறுவார்கள். அப்போது அந்த பார்வோன் மருத்துவச்சிகள், அப்படி என்றால் இப்போது நர்ஸுகள் என்பார்கள். அப்போது மருத்துவச்சிகள், பிரசவம் பார்க்கிறவர்கள், அவர்களை அழைத்து எபிரேயரில் இஸ்ரேல் ஜனங்கள் பெருத்த ஜனமாக மாறிக்கொண்டிருக்க போது பார்வோன் பயந்து அவர்கள் நம்மை ஆளுகை செய்வார்களோ என்று அவர்களை வளரவிடக்கூடாது என்று ஆண் பிள்ளை பிறந்தால் கொன்று விடும்படி நதியிலே போட்டு, பெண் பிள்ளை பிறந்தால் விட்டு வைக்கும்படி சொன்னான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்தபடியால் அப்படி செய்யாமல் இருந்தார்கள். ஒரு லேவியர், இன்னொரு ஒரு லேவியன் பிறந்த ஒருவர், இன்னொரு லேவியல் பிறந்த ஒரு ஸ்திரீ, இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள். அவர்களுக்கு பிள்ளை பிறக்கிறது. அது பார்ப்பதற்கு அழகுள்ளதாக இருக்கிறது, சௌந்தரியமாக இருக்கிறது. அதை கொன்று போட அவளுக்கு மனதில்லை. ஆகையால் என்ன செய்கிறாள்? 3 மாதம் அதை ஒளித்து வைக்கிறாங்க. ஒளித்து வச்சு அதுக்கு மேலே ஒளிச்சு வைக்க முடியல. அதனால் ஒரு பெட்டி செய்து அதுக்கு சீலும் அதில் பூசி, இதை நீங்கள் எங்கே வாசிக்கலாம்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முழுவதும் அதுதான் இருக்கிறது. அதை செய்து அவர்கள் அந்த பெட்டிக்கு
பூசி ஒரு நதியிலே அந்த பெட்டியை நதியின் ஓரத்திலே வைத்துவிட்டு வந்து தூரமாக பார்த்து கொண்டிருக்கிறார் என்ன நடக்குமோ என்று. அங்கே பார்வோனுடைய குமாரத்தி ஸ்நானம் செய்வதற்காக அந்த நதிக்கு தன் தாசிகளோடு செல்லும்போது தன் தாசிகளை அழைத்து அந்த பெட்டி என்ன என்று பார் என்று பார்க்கும்போது, அதை திறந்து பார்க்கும்போது பிள்ளை அழுகிறது. அவன் அழகுள்ளவனாய் இருந்தான், சௌந்தரிய உள்ளவனாய் இருந்தான் அந்த பிள்ளை. அப்போது இந்த பிள்ளைக்கு இவன் எபிரேயர் பிள்ளையாக இருக்கிறானே, இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கும்படி ஒரு எபிரேய ஸ்திரீயை அழைத்து வாருங்கள் என்று சொல்லும்போது இந்த தாசி என்ன செய்கிறாங்க, எந்த பிள்ளையை விட்டு தூரமாக நின்று பார்த்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் வீட்டுக்கே போய் அவர்களை அழைத்து கொண்டு வந்து பால் கொடுக்கும்படியாக செய்கிறார்கள். மீதி காரியங்களை வருங்காலங்களிலே தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.